இனிய காலை வணக்கம். இன்றைய மலரும் நினைவுகள். அன்றைய காலகட்டத்தில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பு முதலில் நாம் தம்பூரா ஸ்ருதியை தான் உபயோகித்தோம். இப்பொழுது எலக்ட்ரானிக் ஸ்ருதி பாக்ஸ் வந்ததனால் அத்துணையாக எடுத்துக்கொண்டு போகும் பழக்கம் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் ரயில் பயணங்கள் அதிகம், பஸ் பயணமும் அதிகம். என்னுடைய தகப்பனார் தம்பூராவை எடுத்துக்கொண்டு வருவார். ஒவ்வொரு ஜங்ஷனிலும் அப்பொழுது இதுபோல் வாட்டர் பாட்டில் கூட கிடையாது, நாமே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு ரயில்கள் நிற்கும் ஜங்ஷனில் மெயினாக 5 நிமிடம் 10 நிமிடம் நிற்கும் இடத்தில்தான் நாம் உணவு உண்ண வேண்டும். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்படி உள்ள காலகட்டங்கள் வீட்டிலிருந்தும் எடுத்து செல்வோம். முக்கியமாக யாகம் திருவிழா நடக்கும் காலங்கள், நன்னிலம் பக்கத்தில் திருமாகாளம் யாகம் மிகவும் பிரசித்தி பெற்ற யாகம், இன்றும் இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்பொழுது பக்கத்தில் பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் ஒரு 10 நிமிடம் இந்த ரயில் நிற்கும். அங்கு அற்புதமான டிஃபன் கிடைக்கும். காலை வேளை என்றால் காலையில் உள்ள இனிய டிஃபன் ரயிலில் வாங்கி கொள்ள வேண்டும். அவையெல்லாம் சாப்பிட்டுத்தான் நாங்கள் மாலையில் நிகழ்ச்சி நடத்துவோம். எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் வழியில்லை, அதிக நேரம் பயணம் பண்ண வேண்டும். தஞ்சையிலிருந்து நாகை செல்லும் வழியில் பூந்தோட்டம் என்ற கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து திருமாகாளம் என்ற கிராமத்திற்கு செல்ல வேண்டும். காரும் வரும், மாட்டு வண்டியிலும் பயணம் செய்திருக்கின்றோம், விமானத்திலும் பயணம் செய்திருக்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி முடித்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அங்கு தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர் என்று உண்டு. அதேபோல் நாகூர் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது அங்கு ஒருவர் ஒரு பாடல் பாடச் சொன்னார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று பாடியதும் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதேபோல் வேளாங்கண்ணி ஒரு திருமண கச்சேரிக்கு சென்றிருந்தேன். அவர்களுக்கு பிடித்த பாடச் சொன்னார். அப்பொழுது இயேசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். இதுபோல் இடத்திற்கு தகுந்தால் போல் நாம் இசை நிகழ்ச்சியை ரசிகர்கள் என்ன கேட்கின்றார்களோ அவைகளை நாம் கேட்டு அறிந்து பாட வேண்டும். அதேபோல் மாதாவின் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயின்று உன்னைத்தான், தாயின்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன், மாதா மாதாவின் கோயிலில் மணி தீபம் ஏற்றினேன். எத்தனையோ பாடல்கள் அந்த ஆடியன்ஸ் என்ன விரும்புகின்றார்களோ, ரசிகர்கள் கேட்கும் திறன் படைத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். வேறு பொழுதுபோக்கு அந்த காலத்தில் இல்லை. இப்படித்தான் ஏராளமான இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம். இப்பொழுது போல் எலக்ட்ரானிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்பொழுது கிடையாது. இப்பொழுது கையில் உலகம், அப்பொழுது அது கிடையாது. சென்று வந்த பிறகுதான் எல்லா இசை நிகழ்ச்சிகளும் தபால் மூலியமாகத்தான் வரும். அதன் பிறகு அங்கங்கு கச்சேரிகள் உடனுக்குடன் ஏற்பாடு செய்வார்கள்.
அதன் பிறகு எக்ஸ்பிரஸ் டெலிவரி என்று ஒன்று இருந்தது, விரைவு தபால். அதிலும் கச்சேரிகளை நாங்கள் சைன் போட்டு அனுப்பித்து இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளோம். அதேபோல் கோவை மாவட்டத்தில் பக்கத்தில் திருப்பூரில் ஏராளமான கச்சேரிகள் செய்திருக்கின்றேன். சென்னிமலை, வட சென்னிமலை, நாகமலை, பச்சமலை, பவழமலை, கொல்லிமலையில் அடிவாரத்தில் இசை நிகழ்ச்சி இரவு 10 மணிக்கு ஆரம்பம். விடியற்காலை 4 மணி 5 மணி உதய சூரியன் வரும்பொழுதுதான் அங்கே தீபாரதனை செய்து கச்சேரியை முடிக்கச் சொல்லுவார்கள். ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அங்கு வரும். கொல்லிமலை அடிவாரத்தில் இன்றும் நடந்து வருகிறது, அருவி கொட்டும். அதன் அருகில் எங்களுடைய இசை நிகழ்ச்சி. மலைமேல் முருகன் இருக்கின்றார், இங்கு மருதமலை முருகன் இருப்பது போல் ஏராளமான இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். இது என்னுடைய இன்றைய மலரும் நினைவுகள். காலை வணக்கம்.